நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மேட்டூரிலிருந்து வெளியாகும் உபரி நீரை ஓமலூர், எடப்பாடி போன்ற பகுதிகளில் பாசன வசதிக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கை. இதற்காக சரபங்க நதிக்கு தொப்பையாற்றிலிருந்து தண்ணீர் வசதி செய்து தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முட்கள் மூடி புதராக காட்சியளிக்கும் இந்த இடம் சரபாங்க நதி ஆறு. பெயர் அளவிற்கு கூட இந்த ஆற்றில் தண்ணீர் வந்து பல ஆண்டுகள் ஆகின்றது. தண்ணீர் வந்த நாட்களில் எடப்பாடி, ஓமலூர், தாரமங்கலம் ஆகிய பகுதிகள் இதன் மூலம் பயனடைந்தன. ஏற்காடு மலையில் உற்பத்தியாகும் சரபாங்க நதி காலப்போக்கில் மக்களின் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட பல தடுப்பணைகள் காரணமாக நீர்வரத்து இல்லாமல் போய்விட்டது. பாசன வசதி இல்லாத காரணத்தால் சுற்றுப்பகுதியில் இருக்கும் மக்கள் அண்டை மாநிலங்களுக்கு கூலி வேலைக்கு செல்ல நேருவதாக சொல்கிறார் எடப்பாடி அருகே உள்ள வெள்ளாளபுரத்தைச் சேர்ந்த விவசாயி பெருமாள். இது வெள்ளாளபுரம் ஏரிங்க 360 ஏக்கரா. இது தண்ணி நம்ம காலம் ஆச்சு, ஒரு 15 வருஷம் ஆகும். அப்போ தான் ஒரு தரம் நல்லா தண்ணி வந்துச்சு. அப்போ தான் ஒரு வெள்ளாமை எடுப்போம். அதை விட்டால் வெள்ளாமை மழை நம்பி தான் நாங்கள் பயிரிட்டுருக்குறோம். இல்லாத காலத்தில் கூலி வேலைக்கு வெளியில் போயிடுவோம். இது ஒரு நிரம்பிச்சுன்னா எங்களுக்கு உபரி நீர், மேட்டூர் உபரி நீர் கிடச்சிச்சின்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். மேட்டூர் அணையின் 16 கண் மதகு வழியாக வெளியேறும் உபரி நீரை தொப்பையாறிலிருந்து சரபாங்க நதிக்கு பாசனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிறார் காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழுவைச் சேர்ந்த அமைப்பு செயலாளரான வேலவன். தேனிஸ்பேட்டை சரபாங்க நதியிலே இணைத்து அந்த இயற்கை வழித்தடங்கள் மூலமாக அந்த புதிதாக எதுவும் வழித்தடங்கள் செய்யாமல் ஏற்கனவே இருக்கின்ற இயற்கை வழித்தடங்கள் மூலமாகவே ஓமலூர் தொகுதி, சங்ககிரி தொகுதி, எடப்பாடி தொகுதி ஆகிய தொகுதிகளுக்கும் சேலம் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் பல லட்சம் ஏக்கர் பாசனத்தை பெறும் வகையில் இயற்கை வழித்தடங்கள் மூலமாகவே நீர்பிடிப்பு பகுதிகளில் சென்றடைகின்ற இந்த நீரேற்று திட்டம். சரபாங்க நதியில் தண்ணீர் வரத்து பல ஆண்டுகளாக இல்லாத காரணத்தினால் வழியில் உள்ள இயற்கை தடங்களான ஏரி, குளம் போன்றவற்றை மக்கள் ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளனர். நீர் மேலாண்மையை வலியுறுத்துகின்ற திட்டமாக கருதப்படுகின்ற மேட்டூரிலிருந்து வெளியாகின்ற உபரி நீரை தொப்பையாற்று நீரேற்று திட்டத்தின் வாயிலாக சரபங்க நதி இயற்கை வழித்தடங்கள் வாயிலாக கொண்டு வருகின்ற பட்சத்தில் எடப்பாடி, சங்ககிரி மற்றும் ஓமலூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. கீதன், நியூஸ் 7 தமிழ், சேலம், தொப்பையாறிலிருந்து.